இன்னைக்கு கூட வந்து ஐபிஎஸ் அமைச்சர் அவங்க மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சோதனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது அவங்களுடைய ஆசை, எங்களை சிரமப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அவருடைய ஆசை. முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தை நடத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். மொத்தம் 33 முகாம்கள் நடத்த சொல்லி ஆணை வந்திருக்கிறது. அதுல நடந்து முடிந்தது 11 முகாம்கள் நடந்து முடிஞ்சிருக்கிறது. அதுல பெறப்பட்ட மனுக்கள் மொத்தம் 5241 மனுக்கள். எல்லா துறையும் சேர்ந்து வந்த மனுக்களுடைய எண்ணிக்கை 5241. அதுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்திற்கு 2779 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அது போக வருவாய்த்துறையில பட்டா சிட்டாக்கள் போன்ற அந்த மனுக்கள் 1439 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. பிற துறைகளில் 1023 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 5241 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. எல்லா மனுக்களுக்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பொறுத்தளவிற்கு சென்னையிலிருந்து அதை சரிபார்த்து முடிவு செய்வார்கள். மீதி பட்டா சிட்டா வழங்குவது, வேறு துறையில பேர் மாற்றம் செய்வது, விவசாயத்துறையில இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் உடனடியாக முடிக்க சொல்லி மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிற காரணத்தால் விரைவில் இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் முடித்துக் கொடுத்தோம். வருவாய்த்துறையில இது வரைக்கும் 172 மனுக்கள் தீர்வு பண்ணியிருக்கோம். சொச்சம் மகளிர் உரிமை தொகை கூட சென்னைக்கு போயிடும். பட்டா வாங்குறது உடனே கொடுக்க முடியாது. களத்துல போகும், அவங்க ரெக்கார்டை சரி பண்ணணும். அவங்களுக்கு பட்டா என்ன ரைட்ல கேட்கறாங்க, ரெகுலரா பட்டா வர்றாருன்னா அங்கேயே வாங்கி ஆன்லைன்லயே வாங்கியிருப்பாங்க. அதுல ப்ராப்ளம் இருக்கிறதாக தான் நம்மகிட்டே வர்றாங்க. அதனால அதுல வேற யாருக்கும் பங்கு இருக்கா, அதுல யாரும் கேட்கறாங்களான்னு சரிபார்த்து பட்டா வழங்க வேண்டியிருக்க காரணத்தால இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள அதையெல்லாம் பார்த்து கொடுத்துறாங்க. சர்வே பண்றதும் இடத்துக்கு போய் சர்வே பண்ண சொல்லி அதுக்கும் உத்தரவிட்டுருக்கோம். தொடர்ந்து திமுக இன்னைக்கு கூட ஐபிஎஸ் அமைச்சர் அவங்க மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சோதனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது அவங்களுடைய ஆசை, எங்களை சிரமப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அவருடைய ஆசை.